நீங்கள் சிக்கன் மோமோ லவரா? அப்போ இந்த ஹெல்தியர் வெர்ஷனான சிக்கன் கொழுக்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேன் ஆகிடுவீங்க. பவுலில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு பொரியட்டும். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூடவே வேக வச்சு உதிர்த்து வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. வாங்க கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ளங்கையில் வச்சு ஒரு சின்ன பவுல் ஷேப்புக்கு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக கொழுக்கட்டை மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை தேங்காய் துருவலில் போட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம்.